Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம seppakilangu பொரியல் செய்ய போறோங்க. நான் வந்து 1/2 கிலோ seppakilangu எடுத்துர்க்கேன். அது ஒரு விசில் அளவு வேக வச்சு வெச்சிருக்கேங்க. அது தோல் எல்லாம் எடுத்துடலாம். இங்க பாருங்க நான் முதல்ல கேஸ் ஆன் பண்ணி வச்சிருந்தேன். என்னென்ன பொருள் நம்ம பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொத்தமல்லி, கறிவேப்பிலைங்க. நான் முதல்ல வந்து புளி வந்து ஊற வச்சிருக்கேங்க. பாருங்க 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திருக்கேன். அதுல கடுகும் போட்டுறேங்க. அது பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா mix பண்ண உடனே நான் பூண்டு சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா ஃப்ரை ஆன உடனே நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா mix பண்ணிடலாம். இப்போ salt போட்டுக்கிறேன் 1 டீஸ்பூன் அளவு. மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். மிளகாய் பொடி அதே மாதிரி அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. பாருங்க நல்லா mix பண்ணி விட்டுட்டு நம்ம இதில் கொத்தமல்லி கறிவேப்பிலையை போட்டுக்கலாங்க. இப்போ நான் இது கரைச்சி ஊற்றிடுறேங்க. நான் முதல்ல சொன்ன பாருங்க இந்த புளி கொஞ்சமாக ஊற்றினாலே போதுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்ச நேரம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி வச்சிடலாங்க. கொதிக்கட்டும். பாருங்க நான் தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சப்பாத்தியை கூட சாப்பிட போகிறோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சப்பாத்தியை கூட. இது மாதிரி செஞ்சாக்கா சாதத்தை கூட சாப்பிட்லாங்க. நான் வந்து ரொம்பவே ஈரப்பதமாக செஞ்சுருக்கேன், ட்ரையெல்லாம் செய்யலைங்க. அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.